நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் விதவிதமான விநாயகர் சிலைகளை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் காசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க விநாயகர் சிலை இருக்கும். இந்த மாதிரி சிலையை தான் வந்து அவங்க விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. இங்கே வந்து தூண்டில் கணபதி அப்படின்றது தான் இந்த விநாயகர் கோவிலுடைய பெயர். இந்த கோவில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கோவில் தான். விநாயகருக்கு வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் ஃபுல்லாக வந்து அந்த பொட்டெல்லாம் அப்ளை பண்ணி சாமி வந்து வழிபாடு செய்கிறாங்க. இங்கே வந்து எலிக்காக தனியாக பெரிய சிலையும் வந்து வச்சுருக்குறாங்க. அதை வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். நம்ம சிவாய நம்ம இது தூண்டி கணபதினு சொல்லுவாங்க. நம்ம இந்த எலி தூண்டினாலதே நம்ம கணபதி விலாசம் மோட்சம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி இது தூண்டி கணபதி. இது வந்து இங்கே ஒரு மூஞ்சருக்கு அழகாக சிலை வச்சுக்கிறோம். அப்படி ஒரு சிலை தூண்டில் கணபதி காசியில் மிக முக்கியமானது. இதுதான் தொடக்கம் பண்ணுறது தூண்டில் கணபதி. அப்படி ஒரு கணபதி இங்கே இருக்குது. நம்ம பார்க்கறதுக்கு செய்கிறதுக்கு இவரை வணங்கிட்டு இவருக்கு எல்லாம் வச்சுட்டு போவாங்க. இந்த அம்மா இந்த மூஞ்சருமே சுற்றி வந்து இருட்டில் வந்து விளக்கு தோணுனது. அதுக்கு இங்கே தூண்டி கணபதினே வச்சுக்கிறாங்க. மூஞ்சிர் வாங்கினது அப்படி ஒரு மூஞ்சிர் வாங்க அப்படி ஒரு பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக லட்சணமாக யார் வந்தாலும் இங்கே காசி மண்டலத்தில் இங்கே வந்து இந்த மாதிரி இந்த கணபதிக்கு வந்து இது லட்டு ஊற்றிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு போவாங்க. அப்படி சிறப்பான கணபதி. இந்த மூஞ்சிருக்கு அப்படி ஒரு இது இங்கே விநாயகரை பார்க்க முடியாது. நம்ம மூஞ்சிருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து லட்டு ஊற்றிட்டு போவாங்க. இந்த தொடக்கம் அப்படி ஒரு கணபதிங்க. தூண்டில் கணபதி தூண்டில் தூண்டுறது விளக்க தூண்டினால இவருக்கு மோட்சம். இந்த கணவன் இந்த எலிக்கு தனியாக செலவு வச்சு எலிக்கு ஒரு பூஜை பண்ணுறாங்கன்னா அது இங்கே தூண்டி கணபதியில் மட்டும். சிவாய நம்ம ஒரு சாதாரண எலிக்கே வந்து அருள் பாலித்து மோட்சம் கொடுத்த கணபதி நம்மளுக்கும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அருள் பாலித்து கண்டிப்பாக மோட்சம் வந்து கொடுப்பாரு. நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் வந்து நடத்தி வைப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நாங்களும் வந்து அந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம். நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. காசிக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. கோவிலுடைய அனுபவம் வந்து வித்தியாசமாக இருந்தது. அதனால் நீங்களும் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு வாங்க. காசியில் இருக்கக்கூடிய நிறைய கோவில்களுக்கு செந்தில் சித்தர் ஐயா வந்து கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாரு. நீங்களும் வந்து அவர் கூட பயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியக்கூடிய என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். எப்போ போகிறோம், எத்தனை நாள் போகிறோம், எவ்வளோ செலவாகுன்ற எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் அவர் கூட பயணம் செய்யும்போது காசியில் இருக்கக்கூடிய நிறைய கோவில்களை வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதையும் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கோவில்களும் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.